This video is sponsored by Buymount Online Shopping app. இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நேராக வை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நேராக வையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் புட் தட் ஸ்ட்ரெயிட். ப்ளீஸ் புட் தட் ஸ்ட்ரெயிட். புட் தட் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா அதை நேராக வை. கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உன் டிஷர்ட்டை மாற்றி போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உன் டிஷர்ட்டை மாற்றி போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறத யூ ஆர் வியரிங் யுவர் டிஷர்ட் இன்சைட் அவுட், அதாவது உள்ளே இருக்கிறத வெளியே போடுவாங்க இல்லையா, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. உன் பேக் ஓப்பனாக இருக்குது, ஜிப்பே போடல, உன் பேக்கில் ஜிப் போடல, ஜிப் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத யுவர் பேக் இஸ் அன்சிப்டு. அன்சிப்டு அப்படின்னா ஓப்பனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொருளை தொடாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் டச் இட். மைக்கை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆஃபர்ஸ் மீட்டிங் அப்படின்னா நம்ம மைக்கை ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் மைக்கை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத ப்ளீஸ் கோ ஆன் மியூட். மியூட் அப்படின்னா ஆஃப் பண்ணுறது, அந்த மியூட் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதை தான் மியூட்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் கோ ஆன் மியூட் அப்படின்னு சொல்லலாம். நான் அடுத்த ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன் இந்த ஸ்டாப்பிங்கில் ஏறலையா அப்படின்னு சொல்கிறத, இல்லை நான் அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஏறிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஐ வில் கெட் ஆன் த பஸ் அட் த நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங். ஸ்டாப்னு சொல்லலாம், ஸ்டாப்பிங்னு சொல்லலாம். ஐ வில் கெட் ஆன் த பஸ் அட் த நெக்ஸ்ட் ஸ்டாப். நெக்ஸ்ட் ஸ்டாப், நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங், ரெண்டும் ஒன்று தான். இங்கே சாப்பிட்ற இடம் இருக்கா? ஒரு ஆஃபீஸ்க்கு புதுசாக போகிறோம் அப்படின்னா எங்கே சாப்பிட்ற இடம் இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி கேட்கலாம்? டு வி ஹாவ் அ ஃபுட் கோர்ட் ஹியர்? டு வி ஹாவ் அ ஃபுட் கோர்ட் ஹியர்? ஃபுட் கோர்ட் அப்படின்னா சாப்பிட்ற இடம். டு வி ஹாவ் எ ஃபுட் கோர்ட் ஹியர் அப்படின்னா இங்கே ஏதாச்சும் சாப்பிட்ற இடம் இருக்கா, எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்களே சாப்பிட்ற இடம்ன்ட்டு, அதை சொல்கிறது தான் ஃபுட் கோர்ட். மீட்டிங் டைம் சொல்லிட்டாங்க, மீட்டிங் டைம் சொல்லிடுவாங்க இல்லையா, இந்த டைமுக்கு நீங்கள் எல்லாம் அசம்பிள் ஆகிடணும் மீட்டிங்கில், கூகுள் மீட்டில் அப்படிலாம் சொல்கிறத மீட்டிங் இஸ் ஷெட்யூல்டு. ஷெட்யூல்டு அப்படின்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மீட்டிங்க்கு அப்படிங்கிற மீனிங். நான் திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாராச்சும் கால் பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு எமர்ஜென்சி கால் இல்லை ஆஃபீஸ் கால் வந்துருச்சு அப்படின்னா நான் இரு நான் திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் கெட் பேக் டு யூ. வில்னா ஃப்யூச்சர், ஸோ நான் திரும்ப கூப்பிட்றேன் அப்படிங்கிறத ஐ வில் கெட் பேக் டு யூனா நான் திரும்ப கூப்பிட்றேன் உனக்கு அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு அவகிட்ட பேசலாமா? யாராச்சும் கால் பேசும்போது அப்போ அம்மாவே ஃபோன் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆண்டி அவங்கக்கிட்ட பேசலாமா, அவகிட்ட பேசலாமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா. குட் ஐ ஸ்பீக் டு ஹியர்? குட் ஐ ஸ்பீக் டு ஹர்? ஹியர்னு சொல்லிட்டேன், சாரி, ஹர். ஹர்னா அவகிட்ட பேசலாமா அப்படிங்கிற மீனிங். எப்போ முடிய போகுது? ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஃபங்க்ஷனோ மீட்டிங்கோ எனிதிங் எல்ஸ், இது எப்போ முடிய போகுது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்படி கேட்குறத வென் இஸ் இட் கோயிங் டு கெட் ஓவர்? கெட் ஓவர்னால் முடிய போகிறது, கோயிங்னா எப்போ முடிய போகுது அப்படிங்கிற மீனிங். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, யார்ட்டையாச்சும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? குட் யூ டூ மீ எ ஃபேவர்? ஃபேவர் அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப்பு அப்படிங்கிறது தான் அட்வான்ஸ்டாக சொல்லுவோம். ஸோ குட் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த மாதிரி மீனிங். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு லேர்னிங் ஸ்கில் டெவலப் ஆகும், புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.